தாய்லாந்தில் 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என நம்பப்படும் மாமிசம் உண்ணும் டைனோசரின் புதை படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் கண்டறியப்பட்ட டைனோசர் புதை படிவங்களிலேயே இதுவே மிகவும் பழமை மிக்கதாகும். தகன மேடை அமைப்பதற்காக கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி நிலத்தை சரி செய்த போது அந்த புகைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அது அங்கு கண்டெடுக்கப்பட்ட 4வது டைனோசர் புதைப்படிவங்களாகும். முதலில் புதைப்படிவங்களின் சிதைந்த பகுதிகளை கண்டுபிடித்த 53 வயதான யோட்சான்யா என்பவர் ஆய்வுக் குழு ஒன்றை அங்கு அழைத்துச் சென்றதை அடுத்து அந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் பல எலும்பு துண்டுகளை சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தியதில் டைனோசரின் புதைப்படிவங்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் இதுவரை அந்த டைனோசரின் முதுகெலும்புகள், கால் எலும்புகள், மூட்டுகள், கணுக்கால்கள், கால் விரல்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட புதைப்படிவ துண்டுகளை மீட்டுள்ளனர். அவை மேலதிக ஆய்வுக்காக ஆராய்ச்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்படும். அதேவேளை சுண்ணாம்பு பாறை அடுக்குகளுக்கு அடியில் புதைந்திருப்பதாக நம்பப்படும் எஞ்சியுள்ள டைனோசர் எச்சங்களை தேடும் அகழ்வாராய்ச்சி பணிகளும் தொடர்கின்றன. ஆய்வுகள் முடிந்ததும் உள்ளூர்வாசிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை ஒரு கற்றல் மையமாக சுற்றுலா தலமாகவும் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளனர்.